வணக்கம் நண்பர்களே, கிச்சன் கிளாப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருப்பட்டி மருந்து. இது எங்கள் ஊரில் ரொம்பவே பாரம்பரியமான ஒரு மருந்து. சித்திரத்தை, சுக்கு, சதக்குப்பை, திப்பிலி, தேசாவரை குச்சி, கடுகு இதெல்லாம் சேர்த்து தான் இதை செய்யணும். இதில் நான் கொடுத்துருக்கிற அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு கருப்பட்டிக்கு, அதாவது அரை கிலோ கருப்பட்டிக்கான அளவு இது. இதை சின்ன உரல்லையோ இல்லை அம்மிலையோ போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கருப்பட்டியை நல்லா தூளாக்கிடுங்க. கொஞ்சம் நைஸாக இருந்தாக்கா இந்த கலவையை கலக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொடிச்சு அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இடித்து வச்ச அந்த மருந்து பொருளை தவாவை சூடாக்கி கை பொறுக்கிற சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாம். லேசாக வாசம் வர ஆரம்பிக்கும், அப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப கருகிற மாதிரி இதை வறுத்துறாதீங்க, அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் மருந்து. இது மழலை செல்வத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இளம் பெண்கள் இதை சாப்பிட வேண்டாம். பாலூட்டும் தாய்மார்கள், 30 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்கள் எல்லாருக்குமே இது ரொம்பவே ஒரு அற்புதமான மருந்து. காலங்காலமாக எங்கள் ஊர் பெரியவங்க பச்சை உடம்புக்காரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மருந்தெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. இதில் ரசம் கூட வைக்கலாம். இதையே இன்னொரு விதமாகவும் செய்யலாம். அந்த 2 ரெசிப்பியும் கூடி சீக்கிரமே நம்ம பார்க்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த கடுகையும் நம்ம அந்த மருந்து கூட சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததை சலிச்சிடுங்க. சலிச்சது போக மீதி இருக்கிறத திரும்பவும் நம்ம மிக்சியில் போட்டு இதே மாதிரி நைஸாக பொடி பண்ணி இன்னொரு டைமும் நல்லா சலித்து எடுத்து வச்சுக்கலாம். சலிச்சதை நம்ம இடித்து வச்சுருக்கிற அந்த கருப்பட்டி கூட கலந்து விட்டுடலாம். அது கூட 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா ஸ்பூனால் நல்லா கிளறி விட்டுடுங்க. இந்த மருந்து 6 மாதம் ஆனாலும் இது எதுவும் கெடாது. வாயில் அடக்கிக்கோங்க. உமிழ்நீர் நல்லா சுரக்கும், அதை விழுங்கணும். இது சாப்பிட்டதுக்கப்புறம் நாக்கு கொஞ்சம் நமைச்சலாக இருக்கும், அதனால் கண்டிப்பாக சுடு தண்ணி தான் சாப்பிட்டாகணும். சுடு தண்ணியில் குடித்தாதான் நல்லாயிருக்கும். இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற அளவுலையே நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி.